குக் வித் கோமாளி சீசன் 5 எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா குக் வித் கோமாளி வந்து எப்பொழுதுமே வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளிக்காக நிறைய பேர் வந்து பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த வருஷம் சீசன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பிகாஸ் குக் வித் கோமாளியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன மீடியா மெசேஜ் வந்து குக் வித் கோமாளி வெளியில போனதுக்கு அப்புறமா இந்த ஷோவே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 ஒரு வழியா ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த சீசன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்துட்டு இந்த இடத்துல இல்ல. அது நிறைய பேருக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் அவர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த இடத்துல ஜட்ஜா வந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மணிமேகலை அவர்கள் இந்த இடத்துல வந்து கோ ஆங்கரா வந்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வழக்கம் போல கோமாளியா புகழ், சுனிதா, குரேஷி, புதுசா வந்து ராமர் அவர்கள்லாம் வந்து இப்ப கோமாளியா உள்ள வந்திருக்காங்க. சோ இந்த சீசன்ல வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்த நேரத்துல இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 ஃபர்ஸ்ட் ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது பயங்கரமான செட்டும் அண்ட் இந்த வாட்டி வந்து செட்டே வந்து பயங்கர பெருசாவும் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த வாட்டி குக் வித் கோமாளி மேல இருந்த எதிர்பார்ப்பும் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குக் வித் கோமாளிக்கு அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.